ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஒரு டீகோடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துன்னா புரியாத மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்துன்னா நம்ம அச்சினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குத்து பாருங்க நல்லா இருக்கும், அது வந்து ரொம்ப நாள் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அச்சினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி டீகோட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ், அதுக்கான பதில்களையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ஒரு வீடியோ பாருங்க. சோ அதனால ஸ்பாயிலர்ன்றது இருக்கும் இந்த ஒரு வீடியோல. சோ அதனால இதை மட்டும் பாத்துங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரைலர் ப்ரோமோ எல்லாமே வரும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து இடிச்சிச்சு. என்ன அப்படின்னா, என்னடா இவரு பாட்டு கத்தி எடுத்து குத்தி குத்தி கொண்டுகிட்டு இருக்காரு, என்ன இதெல்லாம், இது என்ன, அதாவது சாதாரண மனுஷனால இது மாதிரிலாம் பண்ணவே முடியாது, இது எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் படத்துல அதை வந்து நீட்டா வச்சிருக்காங்க. சோ எப்படின்னு கேக்குறீங்களா, நம்ம வில்லன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. அதான் நைட் நேரத்துல விஜய கொல்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அரண்டு போய் ஓடுவான் இல்லையா. ஸோ வந்து ஒரு கதை சொல்லுவான். ஸோ அவன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தா சூளம் எடுத்தாலோ இல்லை காட்டுச்சாமி தாண்டவம் ஆடுச்சோ தெரியலடா அப்படின்ற மாதிரி எதனா ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் உடம்புல எதனா சாமி புகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய இடத்துல எதனா சாமியை காமிச்சிருப்பாங்க. அந்த மலையோர பகுதிகள் எதனா சாமி கும்பிடுறாங்க, சாமியை வந்து மெயினாக காமிச்சு தான் நம்ம விஜய் அவர்களே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவரோட உடம்புக்குள்ள வந்து சாமி புகுரும், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளின் பிள்ளை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதனா கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, புஷ்பா படத்தில் எப்படி எண்டில் அதாவது லாஸ்ட் சீன்ல எப்படி நம்ம புஷ்பாவோட அல்லு அர்ஜுன் உடம்புல எதனா சாமி புகுந்து வந்து மொத்த பேரையும் போட்டு தள்ளும். ஸோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய உடம்புலேயே அப்பப்போ சாமி வந்துட்டு போகும். ஸோ ஒரு கடவுளின் பிள்ளையா தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அச்சினோத் அவர்கள் நீட்டா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, விஜய் அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளு தான், ஏன்னா அவருக்கு சாமியை வரக்கூடிய ஆளு, சாமி வரக்கூடிய ஒரு ஆளு, சாமி ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றனால ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு எதனா படத்துல இருந்துச்சு. ஸோ தளபதி வெற்றி கொண்டான பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பிளாஷ்பேக்கை கேட்டதுக்கு அப்புறமா அவர் எத்தனை பேரை கொண்டாலும் ஓகேடாப்பா அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் அதுதான், சாமி வந்துன்னா நம்ம விஜய் அவருடைய உடம்புக்குள்ள பூகுறது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு கனெக்டும் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு இடத்துல சாமி ஆட்டமா ஆடிட்டு இருப்பாரு, நல்லா நெத்தியில வந்துன்னா குங்குமத்தெல்லாம் பூசிட்டு வந்துன்னா சாமி ஆட்டமா ஆடுவாரு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கனெக்ட். அண்ட் இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த கத்தியை வச்சு வெட்டும் போது குத்தும் போது வந்துட்டுனா கழுத்துல வெட்டுவாரு. ஸோ குத்தும் போது வந்து நெஞ்சிலையும் வயிற்றுலையும் தான் குத்துவாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துன்னா ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது இருக்கும். மற்ற வேற எங்கேயும் கிழிக்கிற மாதிரியோ வேற எங்கேயும் வெட்ட மாட்டாரு. ஒரு சில இடத்துல மட்டும் தான் கையில வெட்டுவாரு. ஸோ அதுல இந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல வெட்டுவாரு, அதுக்கப்புறமா நெஞ்சிலே வெட்டி தள்ளி விடுவாரு. ஸோ இந்த மாதிரி தான் அதனா ஃபோக்கஸ் பண்ணி அந்த நெஞ்சு கழுத்து குத்துனா உடனே உயிர் போற அளவுக்கு எங்க பார்ட்ஸ் இருக்கோ, எங்க இடம் இருக்கோ அதை மட்டும் தான் மெயின் பண்ணி அதனா குத்துவாரு வெட்டுவாரு. ஏன் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது கூட ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து இரிட்டேட் பண்ணி சிரிச்சுக்கினே இருப்பான். அவனை எடுத்து ஒரே குத்து தான் குத்துவாரு, செத்துட்டான். டே என்னடா இப்பெல்லாம் சீன் வைக்கிறீங்க, எப்பறம் அவன் செத்தான்னு நல்லா டீகோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, தலைவன் குத்துன குத்து ஹார்ட்ல குத்திருக்காரு. ஸோ ஹார்ட்ல குத்ததும் உடனே உயிர் நின்றுச்சு, அப்படியே ஸ்ட்ரைக் ஆயிட்டான். பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸ் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் அச்சினோத் அவர்கள் ஒன்னொன்னு யோசிச்சு கரெக்டா பண்ணிருக்காரு, கரெக்டா கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துன்னா இந்த சிவில் வார், இந்த உலகத்தை அழிக்க வர வில்லனை ஏன் விஜய் அவர்கள் தடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது வேற எதுவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சொன்னதான். ஸோ விஜய் அவர்கள் உடம்புல சாமி புகழும். ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னா சாமி தான். ஸோ அந்த சாமியால அமுச்சு வைக்கப்பட்ட ஆளு தான் நம்ம விஜய் அவர்கள். ஸோ அவரோட உடம்புல சாமி புகழ் சொன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாமியா ஒரு கடவுளாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்றத அவர் பொண்ணு மூலியமா அங்கங்க கனெக்ட் பண்ணி நீட்டா கொண்டு வந்து நம்ம அச்சினோத் அவர்கள் முடிச்சிருந்தாரு. இது பார்க்கும்போது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகி நீட்டா வரும். ஸோ அந்த அளவுக்கு அதை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில வந்துன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டா எனக்கு வந்து பொருந்துச்சு. இதுதான் வந்து இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அண்ட் அடுத்ததா வந்து கிளைமேக்ஸ்க்கு வரேன். ஸோ கிளைமேக்ஸ் நம்ம அச்சினோத் அவர்கள் சொன்னாரு நிறைய விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து UBA சர்டிஃபிகேட் கிடைக்காம தள்ளி போனதுக்கான காரணமே வந்து இந்த லாஸ்ட் சீன் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து மத உணர்வு தூண்டுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளா கேஸ் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு, இந்த படத்துல வந்து மத உணர்வு தூண்டுற மாதிரியான சீன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு. ஸோ அது எந்த மாதிரியான மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் இல்ல, சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மத அமைப்புகள், முஸ்லீம் மத அமைப்புகள், கிறிஸ்துவ மத அமைப்புகள் சொல்லிட்டு 3 மத அமைப்புகளையும் அடிச்சுக்க விடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும், அடிச்சுக்கிட்டு இவங்களே வந்து அழிஞ்சிருவாங்க. ஸோ அப்படி அழிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்தியா கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் வில்லன் வந்து பிளான் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்ஸையும் உள்ள கொண்டு போயிடுவாரு. ஸோ கன்ஸை உள்ள கொண்டுட்டு போவாரு. பட் அதனால் அது வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வில்லன்
வில்லன் கேங்ஸே ஒரு சில பேர் ஆட்களை வச்சு யூஸ் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 மதங்களும் வந்து அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு கட்டம் வரும்போது புதுசா இன்னொரு மதம் வந்து உள்ள வந்து அதை தடுக்குது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் வந்து தடுக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட சேர்ந்து மலை கிராம பகுதிகளில் வாழ்ந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்துன்னா இதை வந்து தடுக்கிறாங்க. அவங்க வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. இது என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பசங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது யார் வந்து தடுப்பா? மூணாவதா ஒருத்தர் ஆசிரியரோ பேரண்ட்ஸோ போலீஸோ வந்து தடுப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவங்க அடிச்சுக்கிறாங்க, இவங்க அடிச்சுக்க கூடாது, இவங்க அடிச்சுக்கிட்டா நாடு வந்து அழிஞ்சிரும். ஸோ அதனால அதை நம்ம போய் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் போய் தடுத்து இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு பார்க்கும் போதே நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா செஞ்சிருந்தாங்க. ஒரு ஆட்சப் சொல்லணும் நம்ம அச்சுவினோத்துக்கு. ஸோ சூப்பரா செஞ்சிருந்தாரு, நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது வந்து ப்ளூ ஷர்ட் மாறனே கேட்டிருந்தாரு அவருடைய ரிவ்யூல. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சோத்துக்கு என்ன பண்றாரு? அவர் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ் போலீஸா இருந்தாரு, இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தாரு, அதுக்கப்புறமா இப்பதான் சும்மா தானே இருக்காரு, சோத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. சோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பூஜா கிட்டன் அவர்கள் ஹாய் சொல்லி பேசும்போது நம்ம விஜய் அவர்கள் அங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு டயலாக் கூட சொல்லுவாரு, ஃப்ரிட்ஜ்ல மாவு தீந்துருச்சு ரீப்ளேஸ் பண்ணிரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்னு அவர் அங்க ஒர்க் பண்ணணும், இல்ல அப்படின்னா அந்த கடையை அவருக்கு சொந்தமானதா இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஷாட்ல வந்து அவர் வந்து ஏதாவது பொருள் வாங்க போயிருக்காரு அப்படின்னா கூட ஏதாவது பொருள் எடுத்துட்டு இருக்கலாம். பட் அவர் வந்து அங்க ஒரு நோட் வச்சுட்டு வந்து செக் பண்ற மாதிரியும் அதுக்கப்புறமா அவர் சொல்ற டயலாக் வச்சு பார்க்கும்போது அவர் அந்த கடையில வேலை பார்க்கறாரு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சு தெரியுது. பட் அதெல்லாம் டீட்டெயிலா காமிக்கல. ஏன்னா இந்த பொண்ணை வளர்க்கறது, இந்த பொண்ணை மிலிட்டரியில சேர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போனதுனால அதை வந்து தெளிவா சொல்லல. சோ இதுக்கான ஒரு ரிப்ளை தான் இந்த ஒரு விஷயம். அவர் வந்து கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனதுன்னா அந்த ரோபோட் சீன் தான். ஏன்னா ரோபோட்டை வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் பெருசா போனாலும் கொஞ்சமா போனாலும் அது வந்து படத்துல ஒட்டல அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குமே அது வந்து கொஞ்சம் ஒட்டல. பட் இருந்தாலும் தளபதி விஜயோட ஃப்ரேம்ல பார்க்கும்போது கடைசி படம்ட்டு ஒரு மைண்ட் செட்ல அந்த இதெல்லாம் மறந்துட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு. பட் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுங்க. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெருசா செட் ஆகல. நான் வந்து அதை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறமா வந்ததுன்னா பெண்களுக்கான குட் ஏஜ் பேட் ஏஜ் அது வந்து சின்ன குழந்தைங்களுக்காக வச்சிருப்பாங்க. பட் எங்க சின்ன குழந்தைங்க தான் படமே பார்க்க முடியாம போயிடுச்சு. ஸோ செல்ல பார்க்குற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் அது வந்து நல்லதா வச்சிருந்தாங்க, அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா வந்ததுன்னா அந்த டாய்ஸ் அந்த பொம்மையை வச்சு ஒரு கனெக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க, அது வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து பகவான் கேசரி படத்துல இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இவங்க வந்து ரொம்பவுமே கிளியரா யோசிச்சு சூப்பரா கொண்டு வந்து அந்த பொண்ணோட அம்மா செத்ததுக்கான காரணமே இந்த பொம்மை தான். அதுக்கு காரணமே வந்து ஹீரோ தான். அங்கதான் வந்து வெற்றி கொண்டான் உள்ள வராரு. அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து நீட்டா வந்துட்டு கொடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் கதை வந்து ஒரே இடத்துல டக்குன்னு நிக்குது அப்படின்ற மாதிரி நீட்டா கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. பரவாயில்லப்பா அச்சுவினோத் அவர்கள் நல்லா பண்ணிருக்காரு. அச்சுவினோத்தை நம்பி கொடுத்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அவருடைய வேலையை நீட்டா செஞ்சுட்டாரு. அண்ட் அச்சுவினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அரசியலுக்காக அதாவது பொலிட்டிக்கலா தான் நான் எழுதியிருந்தேன். பட் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு பகவான் கேசரி ஒரு படம் பார்த்திருக்கேன், அதை பாருங்க முடிஞ்சா அதையும் உள்ள இறக்குங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தான் அந்த ஐடியாவை கொடுத்தாரு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வெயிட்டேஜா இருக்கு, இது கொஞ்சம் மாத்தி பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால தான் நான் பகவான் கேசரியும் உள்ள இறக்கிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பகவான் கேசரி மாதிரி போகும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துன்னா அந்த வில்லன் கேரக்டர் அதை வந்து ரொம்பவே பயங்கரமா நம்ம அச்சுவினோத்தை உட்காந்து எழுதுனால அது வந்து செம்மையா இருந்துச்சு. கதையை 2 லைனா போகும். ஸோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அதாவதுனா மமிதா பஜோலுடைய பயத்தை போக்குற மாதிரி ஒண்ணு, அதுக்கப்புறமா வந்து இந்தியா அப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 லைனா போய் ரெண்டுமே ஒரே கட்டத்துல வந்து நிக்கிறது நல்லா இருந்துச்சு. அது வந்து பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் சீன்ல ரொம்பவுமே வந்து ஸ்பீடா நான் ஏற்கனவே ரிவ்யூல சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்பீடா போனனால எனக்கு தெரிஞ்சுக்கல அந்த லேக். ஸோ ஃபைனலா இந்த ஜனநாயகன் படத்துக்காக பண்ணது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டரா மாத்திருக்காங்க. வில்லன் கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா ஒரு பயங்கரமா ரொம்ப பெருசா சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களை கூட கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா அப்புறம் வந்து காமெடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் பாபி தீல ஃபுல்லாவே வந்து டெரராவே காமிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே ஒர்க் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் செம்மையா ஒர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறமா தளபதி வெற்றி கொண்டான் அந்த பிளாஷ்பேக் சீன் செம்மையா எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பெண்களை எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அதையும் வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இனமென மதமென பிரிந்தது போதும் அப்படின்ற மாதிரி யாரையும் பிரிக்க கூடாது, எல்லாருமே சேர்ந்துருவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மத கலவரங்கள் அது நடக்கிறது அரிதுதான், அது வந்து கம்மியா தான் நடக்கும். அப்படியே நடந்தாலும் இன்னொரு மதத்துக்காரங்க அதை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது தமிழ்நாடுரா இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பரா கொண்டு வந்தாங்க. ஸோ ஓரலா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டிகோடிங். ஸோ இதுல ஒரு சில ரிப்ளைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது சொல்லணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவே. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.